வடகிழக்கு பருவமழை தொடங்கிய சில நாட்களிலேயே மழையின் பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. குண்டும் குழியுமான சாலைகள், தெருக்களில் நீர் தேங்கி கிடப்பது என்று அபாயகரமாக மாறியுள்ள சென்னை சாலைகள் பற்றிய செய்தி தொகுப்பினை தற்போது காண்போம். மழை என்றாலே அனைவரது மனதுக்குள்ளும் சாரல் அடிக்கும். சிலர் ரசிப்பார்கள், சிலர் மழையில் நனைந்து கொண்டு ஆட்டம் போடுவார்கள். மழை மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் முறையான கட்டமைப்பு வசதிகள், பராமரிப்பு இல்லாத சென்னை மாநகரம் மழை காலங்களில் நரகமாக மாறிவிடுகிறது. இந்த ரோடு தண்டார்பேட்டை அவுட்டர் போறதுக்கு மெயின் ரோடு. இது வைத்தியநாதன் தெரு. இந்த ரோடு இந்த இடம் மட்டும் பர்டிகுலரா எப்பவுமே பள்ளம் இருக்கும். ஏன்னா இது இந்த முழுசா இதை சீர்படுத்துறதே இல்லையா மாநகராட்சி. இப்ப மழை வரும்போது கொஞ்சம் ரப்பீஸ் போட்டு மூடுவாங்க. மழை விட்ட உடனே அதை திருப்பி சமமாயிடும். திருப்பி மழை வரும்போது திருப்பி பள்ளமாயிடும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 டூ வீலர்காரங்க விழுந்து வாடுறாங்க. 20 ஆக்சிடென்ட்டுக்கு மேல ஒரு இந்த மழை டைம்ல எப்பவுமே நடக்கிறது தான். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு நாளைக்கு நான் 5 தடவை வந்துட்டு போவேன். ஒரு நாளைக்கு 5 தடவை வந்துட்டு போறேன். ஆனா 4 வருஷமா இந்த மாதிரி தான் இருக்கு. மழை பெஞ்சா ரொம்ப மோசம், விழற மாதிரி இருக்கு. 2 வழி வச்சிருக்காங்க. இது வர்றதுக்கு வழி, இன்னொரு சைடு அந்த சைடு போறதுக்கு வழி. ஆனா அந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாரி தான் நிற்கும். நைட்ல 8 மணிக்கு மேல வந்தோம்னா இந்த சைடுல லைட்டே கிடையாது. இருட்டுல என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கல்லூரி மாணவிகள் 2 பேரை தேல் கடிச்சிச்சு. தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் மழையினால் அணைகளில் நீர்மட்ட உயர்வினை பெருமையாக பேசிக்கொள்ளும் இந்நேரத்தில் சென்னை தெருக்களில் நீர்மட்டம்தான் கணிசமாக உயர்ந்து வருகிறது. சரக்கு லாரிகள், கண்டெய்னர் லாரிகள் என்று எப்போதும் பரபரப்பாக இருக்கும் வட சென்னை மழையின் பிடியில் சிக்கி பரிதாபமாய் காட்சியளிக்கிறது. சென்னை சாலைகளில் வாகன ஓட்டிகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்களும் அதிர்ச்சிகளும் காத்து கிடக்கின்றன. இல்ல ஒரு 6 மாசமா இப்படிதான் இருக்குது. இனிமேதான் மழை பெஞ்சு முன்னாடி சரி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கான். குறைஞ்சது 3 வருஷமா நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். இந்த டோட்டலாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே குறைஞ்சி 3 வருஷமா ரோடு கீடு ஒன்றுமே கிடையாது சார். ஹார்ட் பேஷண்ட் வராங்க, சுகர் பேஷண்ட் வராங்க. அதனால ஒரு லாரி எதனா அடிபட்டாவும் இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வர முடியல. டோட்டலாக பிளாக் ஆகிடுது. லாரியெல்லாம் விட்டு டோட்டல் பிளாக் ஆகிடுது. அதே மாதிரி இங்கேருந்து போகவும் முடியல. தார் பார்க்காத மண்ரோடுகள் ஒருபுறம் மோசம் என்றால் தார் சாலைகளின் நிலையை சொல்லவே தேவையில்லை. பணிகள் முடிவுறாமல் பாதி நிலையில் கிடக்கும் சாலைகள், மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள், பாதாள சாக்கடைக்கான குழிகள், அரைத்த மாவை அரைத்தது போல் நசநசவென சேரும் சகதியுமாக பார்க்க சகிக்க முடியாமல் மாறிவிட்டது வட சென்னை. பேருந்து நிலையம், ரயில் நிலையம் என்று எங்கு பார்த்தாலும் மழை நீராகவும், மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீராகவும் கோர முகமானதை என்னவென்று சொல்வது? ஆட்டோ ஓட்டுநர்கள், குடும்பத்துடன் செல்லும் வாகன ஓட்டிகள் என பல உயிர்களை இந்த பள்ளங்களில் இருந்து பாதுகாக்க படும் பாடு சொல்ல முடியாதது. இந்த ஐவிசி ரோடுன்றது எப்பவுமே எத்தனை தடவை ரோடு போட்டாலும் இந்த மாதிரி தான் மிஸ்டேக் ஆகுது. அதனால சிமெண்ட் ரோடு ஒரு மூட்டை போட்டா இந்த பிரிட்ஜ் வரைக்கும் போட்டா நல்லா இருக்கும். டார் ரோடு போட்டு 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 எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஆகுது. இந்த 2 வீலர்ல வர்றவங்க 1 பைக் வர்றவங்களும் சரி, இப்படி போறவங்களும் சரி, தவறி இந்த பள்ளத்துல நடக்கிறது சகஜமா. இப்ப லேட்டஸ்டா பார்த்தாலும் ஒரு குழந்தை ஒரு பைக்ல வந்தது. ஒரு 3 மாசம் முன்னாடி நடந்த விபத்து தான் இதே இடத்துல. அதுல அப்பாவும் புள்ளியும் அந்த குழந்தைகிட்ட பள்ளத்தால தான் பாதிப்பு. இது கவர்மெண்ட்ன்றது கண்டுக்க மாட்டாங்க. அது கண்டது நல்லா இருந்தா மக்களுங்களும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு 4 பேர் பொழிவுறவங்க நல்லா இருக்கும். 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமா இந்த ரோடு இப்படி தான் இருக்கு. ரோடு போடுவாங்க, திரும்ப பள்ளமாகும். நிறைய லாரிஸ் இந்த பக்கம் போறதுனால என்னன்னு தெரியல, நிறைய பப்ளிக் இது ப்ராப்ளமா இருக்கு. நிறைய க்ரௌட் இருக்கு. இப்போ 1 வே ஆக்கியிருக்காங்க. ஆனாலும் இது இந்த மாதிரி பள்ளம் இருக்கிறது ஃபேமிலியா போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். திடீர்னு வண்டி ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா உள்ள பள்ளத்துல தான் விழணும். இதை கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கடற்கரை, பொழுதுபோக்கிற்கான இடங்கள் என்று சென்னை மீது அதீத கற்பனை கொண்டிருக்கும் யாரும் மழை காலத்தில் சென்னையை பார்த்தால் நிச்சயம் அதன் மீதான பிம்பங்கள் உடைந்து சிதறிவிடும். நாட்களில் சென்னையில் கொட்டியிருந்த மழையினால் சாலைகள் அனைத்தும் அபாயகரமாக காட்சியளிக்க தொடங்கி இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதி தண்டையற்பட்ட ஐஓசி இணைக்கும் ஒரு முக்கியமான சாலையாகும். இதில் பள்ளமேடுகள் அதிகமாக காணப்படுகிறது. மழைநீரும் இவற்றில் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள், சரக்கு லாரிகள் செல்லும் பொழுது மிகவும்
சிரமத்திற்குள்ளாயே சென்று வருகின்றார்கள். அதிகபட்சமாக 2000 வாகனங்கள் இந்த பகுதியில் சென்று வந்து கொண்டிருப்பதால் பள்ளங்கள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. பொதுமக்கள் இரவு நேரங்களில் செல்லும் பொழுது தங்களுடைய உயிரையும் பணைய வைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி மழை பெய்யும் பொழுது சில நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் நிரந்தரமான ஒரு முடிவை அது எடுக்கவில்லை. அதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள். அதனால் மாநகராட்சி உடனடியாக இந்த சாலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கர்நாடகனுடன் அன்பு செல்வன்.